நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த இரண்டாவது அமர்வின் முக்கியமான அம்சங்களாக என்னென்ன எதிர்பார்ப்புகள் உள்ளன? நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய இரண்டு அவைகளிலுமே பல்வேறு கோரிக்கைகள், மிக முக்கியமாக வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், தொகுதி மறுசீரமைப்பு, நீட் மோசடி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை எழுப்புவதற்கான ஒரு திட்டத்தை எதிர்க்கட்சிகள் வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மும்மொழி கொள்கைக்கு எதிரான பல்வேறு கோரிக்கைகளும் இந்த முறை இந்த விவாதத்தின் பொழுது எழுப்பப்பட உள்ளன. அவை மட்டுமல்லாமல் டிரம்பினுடைய வரி விதிப்பு, பங்கு சந்தையினுடைய சரிவு, மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிலவும் வன்முறை நிலவரம் உள்ளிட்டவரையும் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகின்றன. இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக பல்வேறு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் மற்றும் விவாத நோட்டீஸ்கள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. மக்களவை பொறுத்த அளவில் அவை தொடங்கியவுடன் மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மீதான அந்த வன்முறை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பாக அந்த கோரிக்கை என்பது எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து கேள்வி நேரம் தொடங்கியதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி தற்பொழுது மக்களவையில் இருந்து வெளிநடப்பை செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநிலங்களவையை பொறுத்த அளவில் இந்தியாவுடைய கிரிக்கெட் அணிக்கு ஒரு வாழ்த்தை தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். சாம்பியன் டிராபிக்கு வெற்றி பெற்ற நிலையில் அதற்கான ஒரு வாழ்த்து தெரிவித்து தீர்மானமானது மாநிலங்களவையில் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையை பொறுத்தளவில் வழக்கமான கேள்வி நேரம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் தொடர்பான விவாதங்களையும் இரண்டு அவைகளிலும் எழுப்ப வேண்டும். அது தொடர்பான ஒரு அலுவலாய்வு கூட்டம் என்பது இன்று அல்லது நாளை மாலை நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் மாநிலங்களவையினுடைய தலைவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அபிநயா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி இருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.